நல்லா மூச்சை நல்லா இழுத்து விடுங்களேன். நீங்கள் எடுக்கிற சுவாசம் உச்சந்தலைக்கு போகணும். இதுதான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, கைகளை தேய்ப்பாங்க, முகத்தை பார்ப்பாங்க, கண்ணாடி பார்ப்பாங்க. அதுக்கு முன்னாடி இதை நீங்கள் செஞ்சுட்டு செய்யணும். உடம்புக்குள்ளே சொல்ல முடியாத விஷயங்கள் நிறையா இருக்குது. அதெல்லாம் எடுத்து வெளியே விடணும். வயிற்றை க்ளீன் பண்ணி வைக்கிறதும் எப்படின்னா, ஒரு பழங்கள் எடுத்துகிடும்போது சில பேர் 3 மணிக்கு மேலே தாங்க எனக்கு தூக்கமே வருது, புரண்டு படுக்கிறவங்க தூக்கமே வர மாட்டேங்குது அப்படிம்பாங்க. சரினா அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் நிறைய புது தகவல்கள் வந்துட்டு இருக்கு. நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்களால் முடிஞ்ச உதவியே பண்ணுங்கள். ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ், யோகம் விலாக்ஸ் பார்த்துட்டு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்கன்னா, வர்மக்கலை ஸ்பைனல் கார்டு ஸ்பெஷலிஸ்ட் சுரேஷ் சார் நம்ம கூட இணைந்திருக்காரு. இன்றைக்கி அவங்கள்ட்ட ஆரோக்கியமாக வாழறதுக்கு சில ஹெல்த்தியான டிப்ஸு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. நோய் வருவதற்கான காரணம் என்ன சார்? அது எதனால் வருது? அதாவது அடிப்படை காரணம்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப உடம்பு தான் பிரதானம், ரைட்டுங்களா? இப்போ நம்மளுடைய பேச்சிலே வந்து பார்த்திங்கன்னா சில இதெல்லாம் இருக்கும், ரைட்டுங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் என்ன பண்ணணும்னா, நல்லா நிமிர்ந்து உட்காருங்களேன். நல்லா மூச்சை நல்லா இழுத்து விடுங்களேன். நீங்கள் எடுக்கிற சுவாசம் உச்சந்தலைக்கு போகணும், மூலாதாரத்துக்கு போகணும், உச்சந்தலைக்கு போகணும், மூலாதாரத்துக்கு வரணும். இது மாதிரி ஒரு 5 சுவாசம் எடுத்தோம்னாவே நம்மளுடைய ஆரோக்கியம் முதலே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடும். இதுதான் அடிப்படை, ரைட்டுங்களா? எந்த ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடியும் நம்மளுடைய சுவாசத்தை நல்லா டீப்பாக இன்ஹேல் பண்ணி நல்லா டீப்பாக எக்ஸல் பண்ணோம்னா, நாம் எடுக்கிற சுவாசம் உச்சந்தலைக்கு போகணும், விடுற சுவாசம் மூலாதாரத்துக்கு போகணும். இது மாதிரி ஒரு 5 to 10 தடவை நீங்கள் செஞ்சிங்கன்னா உடம்பு உங்களுடைய ஆரோக்கியம் ஸ்டார்ட் ஆகிரும். இது டெய்லியுமே பண்ணணுமா சார்? காலையில் எந்திரிச்சோடனே. ஓகே சார். இதுதான் முதல் டிப்ஸே. ஓகே. நீங்கள் எந்திரிச்ச உடனே ஏன் இதை நம்ம செய்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு 5 மணி நேரமோ 7 மணி நேரமோ படுத்திருப்போம் இல்லையா? சர்க்குலேஷன் அவ்வளோ இதாக இருக்காது, ரைட்டுங்களா? நல்ல உடம்பு ஆக்டிவிட்டியில் இருந்தால் தான் உங்களுக்கு மேலே போகும், கீழே வந்துட்டுருக்கோம். இப்போ நிறையா காரணத்தில் மொதல் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு எந்திரிச்சோடனே அட்டாக்லாம் வருது. இதுதான் அடிப்படை. இது எந்திரிச்சோடனே நம்ம எந்திரிச்சு உக்காந்து நல்ல ஒரு 10 சுவாசத்தை இழுத்து விட்டோம்னாவே என்ன ஆகணும்னா, உங்களுக்கு சர்க்குலேஷன் மூளைக்கு நல்லா போக ஆரம்பிச்சிடும், ரைட்டுங்களா? அப்போ மூளைக்கு போகும்போது மூலாதாரத்துக்கும் போகும்போது எல்லா நாடி நரம்புக்கும் போக ஆரம்பிச்சிடும். இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தவங்களுக்கு படுத்த எந்திரிச்சு உக்காந்தவனையும் தடுமாறி விழுந்து அட்டாக் ஆகிருக்கு. இப்போ போன வாரத்தை செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, சுவாசம் அரெஸ்ட் ஆகிரும். சுவாசம் அரெஸ்ட் ஆகும்போது என்னன்னா, அந்த ரத்த ஓட்டமெல்லாம் அப்படியே ஃப்ளோ கம்மியாக போயிடும். கல்யாணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூளைக்கு போகாது. மூளைக்கு போகலன்னா கீழே தடுமாறி விழுந்துருவோம். அந்த தடுமாறி வந்த பதட்டத்துலேயே என்ன ஆகும், அடுத்தது இதாயிரும். அதனால தான் நீங்கள் எந்த ஒரு செயல் செஞ்சாலும், எந்த ஒரு வேலை போனாலும் முதல்ல ஒரு 10 சுவாசத்தை எடுத்து விட்டிங்கன்னா உடம்பு ப்ரெசண்ட்டுக்கு வந்துடும். நம்ம என்ன வேலை செய்கிறோங்கிறதுக்கு கவனம் வந்துடும், ரைட்டுங்களா? நிறையா பேர் என்ன வேலை செய்கிறோங்கிறது தெரியாமல் செஞ்சிட்ருப்பாங்க. இப்போ என்ன சொன்னீங்கன்னு கேட்குறதுக்கு வந்துடும். அப்போ என்ன ஆகும், ப்ரெசண்ட்டில் அவங்க இல்லைன்னு அர்த்தம். ஒன்றும் ஃபாஸ்ட்டை பற்றி நினச்சிட்டு இருக்கணும், இல்லைனா ஃப்யூச்சரை பற்றி நினச்சிட்டு இருக்கணும். ப்ரெசண்ட்டில் இருக்கணும்னா இதுதான் அடிப்படை. ஒரு 10 சுவாசத்தை நீங்கள் இழுத்து விட்டிங்கனாவே உங்கள் முகம் உடம்பு புத்துணர்ச்சி ஆயிரும். இது காலையில் எந்திரிச்சு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த வேலையெல்லாம் பார்க்கணும். ஏன்னா இதுதான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, கைகளை தேய்ப்பாங்க, முகத்தை பார்ப்பாங்க, கண்ணாடி பார்ப்பாங்க. அதுக்கு முன்னாடி இதை நீங்கள் செஞ்சுட்டு செய்யணும். இப்போ இது செய்கிற மூலியம் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் எந்திரிச்சோன்னா ஒரு நைட்டே நீங்கள் எந்திரிக்கிறீங்கனாலும் வச்சுக்கோங்க, ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு எந்திரிக்கிறீங்க நடுப்புற அப்போன்னாலும் எடுத்தோடனே நடந்துடக்கூடாது. எந்திரிச்ச உடனே சில ஃபஸ்ட்டு எந்திரிச்சு உக்காந்துக்கிட்டு, இல்லைனாலும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே படுத்துக்கிட்டே ஒரு 5 சுவாசத்தை எடுத்து விட்டுட்டு உட்காந்து 5 சுவாசத்தை எடுத்துவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா நார்மலாக நடக்க முடியும். நீங்கள் தூக்க காலத்திலே போய் விழுந்தேன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாத்ரூமில் வலிக்கி விழுந்தேன் அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் என்னன்னா கான்சியஸாக இல்லாதது தான். அதனால தான் காலையில் எந்திரிச்ச உடனே
படுத்த சைட்லையும் செய்யலாம், இல்லை எந்திரிச்சு உட்காந்து செய்யலாம். அவங்களுடைய சுச்சுவேஷன் பொறுத்து. ஓகே சார். வயசானவங்க இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் டக்குன்னு எந்திரிக்க முடியாது, அதனால் ஒரு நார்மலுக்கு வந்துடணும். ஓகே. நார்மலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் படுத்துட்டும் செய்யலாம், உட்காந்து செய்யலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எந்திரிச்சு அடுத்த வேலையை பார்த்தீங்கன்னாவே இதுவே ஒரு பெரிய ஆரோக்கியம். ஏன்னா இது ஒரு நல்ல பழக்கம். ஏன்னா உடம்புல எந்திரிச்சோன்னா அபரிதமாக இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இது ஃபஸ்ட்டு செய்யணும். ஓகே. இதுதான் பிரீத்திங் டெக்னிக்னு சொல்கிறது. இந்த பிரீத்திங் பண்ணும்போது என்னன்னா நாடி நரம்புக்கெல்லாம் ஒரு எனர்ஜியை கொடுக்கும் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம சுவாசிச்சு தான் இருக்கிறோன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அது சுவாசம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். இருந்தால் ஒரு கான்சியஸாக செய்யும்போது விழிப்புணர்வோடு நல்லா இருக்கும் உடம்பு. இப்போ நீங்கள் இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூஞ்சி டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும். அப்போ என்ன ஆகும்னா ப்ரெசண்ட்டுக்கு வந்துடுவோம். ஓ இந்த வேலையை செய்ய போகிறோம். அப்போ அது அப்போயே நம்ம பிளான் பண்ணிடலாம். இன்றைக்கி என்னென்ன வேலை அப்படிங்கிறத பிளான் பண்ணும்போது இது மைண்டு நல்லா ஷார்ப்பாக இழுக்கும், உடம்பு ஃபுல்லும் நல்லா இழுக்கும். அதுதான் நாடி நரம்ப தட்டுறது. இதுதான் வாசியில் முதல் வேலையே. இந்த வாசி ஓட்டன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த வாசியில் இதுதான். இது என்னன்னா எல்லா சக்கரத்தையும் டச் பண்ணி தான் மேலே போகும். இப்போ உடம்புக்குள்ளே இருக்க எல்லா சக்கரத்தையும் டச் பண்ணுறதுக்கு தான் இந்த நம்ம வந்து ஒரு சின்ன பயிற்சியை கொடுக்குறோம். நல்ல சுவாசத்தை ஒரு 10 முறை இழுத்து விட்டிங்கன்னாவே எல்லாமே விழிப்போட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். இது நடுவில் 2 மணிக்கு தூங்கி எழுந்திரிக்கும் எப்போ வேணாலும்மா. ஓகே. நீங்கள் ஒரு 12 மணிக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறனாலும் ஒரு 5 தடவை இது பண்ணு. அப்போ இருந்தாலும் நீங்கள் படுத்து தானே எந்திரிக்கிறீங்க, அதுக்கு தான். அடுத்தது வந்து நீங்கள் போயிட்டு வந்தனாலும் தூக்கம் வரலைனாலும் ஒரு 5 முறை எடுத்து விட்டிங்கனாலும் தூக்கம் வரும். இது வந்து ஒரு இதாகவே வச்சுக்கணும். இப்போ எங்கே போனாலும் நம்ம ஒரு இது வச்சுருப்போம் இல்லையா, அது தாரக மந்திரம் மாதிரி இதை நீங்கள் எங்கே போனாலும் வச்சுக்கணும். இந்த பிரீத்திங் இதுதான் கண்ட்ரோல்டு பிரெயின். இதை நீங்கள் செய்ய செய்ய தான் நீங்கள் உடம்புல ஆக்சிஜன் லெவல் வைட்டல் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ உடம்புல வந்து பல மாற்றங்கள் உண்டு பண்ணக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வைட்டல் ஃபோர்ஸ் தான். இந்த பிராண சக்தி தான் எல்லாமே, உடம்புக்குள்ளே இருக்குது எல்லாமே. ஏன்னா எது இல்லாமல் வேணாலும் இருக்கலாம், ஒரு நிமிஷம் காற்று இல்லாமல் மனிதன் இருக்க முடியாது. அதுதான் காற்று இல்லைன்னா போச்சு உயிர். அதுதான் பிராணா தான் எல்லாமே. எல்லோரும் சொல்லுவாங்க ஏன் பிராணாவை வாங்குறேன்னு சொல்லுவாங்கள்ல, அது இதுதான். உயிரை வாங்குறோம்னு சொல்லுவாங்களே அந்த பிராணசக்தி. அந்த பிராணசக்தி செய்ய என்னன்னா ஆயுள் நீடிக்கும். இதுதான் காலையில் எழுந்திரிச்சோன்னா செய்யக்கூடிய முதல் டிப்ஸே. இதை நீங்கள் செஞ்சிங்கன்னாவே உடம்பு அவ்வளோ புத்துணர்ச்சியாக இருக்கும். இதை நம்ம சிறுபிள்ளையிலேருந்து எல்லாத்துக்குமே சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி உடல் ஆரோக்கியங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக எல்லாத்துக்குமே. ஒரு பெரியவங்ககிட்ட நம்ம கேட்டால் என்ன சொல்லுவாங்க, உடம்பை பார்த்துக்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா உடம்பை பார்த்துக்கோன்னா உடம்பு நல்லா இருந்தால் தான். அப்போ நல்லா இருக்கிறதுக்கு இதெல்லாம் முதல்ல செய்யணும். இந்த பிராணா யாமம் இதுதான். பிராணத்தை நல்லா உள்ளே கொண்டு போயிட்டு விடும்போது என்ன ஆகும்னா எல்லா நாடி நரம்புக்கும் போயிட்டு வரும்போது அவங்க உள்ளே இருக்க அழுக்கெல்லாம் வெளியில் எடுத்துரும். அப்போ கார்பன் டை ஆக்சைடெல்லாம் எடுத்து வெளியே விடும்போது நல்லா பிரீத் விடும்போது செய்யும்போது நல்ல ஆக்சிஜன் உள்ளே போகும், கேட்டால் கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வந்துடும். இதை செய்யவே உடம்பு புத்துணர்ச்சி ஆகும். இது ஒரு தடவைன்னு இல்லை, நீங்கள் எந்த வேலை செய்ய போனாலும் சரி. காலையில் எழுந்திரிச்சோடனே ரெஸ்ட் ரூம் போகிறோமா, அடுத்தது குளிக்க போகிறோமா, அடுத்தது சாப்பிட போகிறோமா, அடுத்தது பூஜைக்கு போகிறோமா, இது நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் இதை நீங்கள் செஞ்சிங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லும் உடம்பு அற்புதமாக இருக்கும். இதை நின்றுட்டு செய்யலாம் தாராளமாக. ஓகே சார். நீங்கள் உட்காந்து செய்யும்போது உச்சந்தலைக்கும் மூலாதாரத்துக்கும் வரும். இதே இது நீங்கள் படுத்துக்கிட்டு செய்யும்போது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரும். இதே இது நின்றுக்கிட்டு செய்யும்போது ஆகாயத்துலேருந்து வரும். ஆகாயத்துலேருந்து எனர்ஜி லெவல் உடம்புக்குள்ளே நிறையா வரும். அதை நீங்கள் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீங்கள் நின்றுட்டு செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட்டு தெரியும். அது ஒரு தடவை செஞ்சால் தெரியாது. இப்போ நீங்கள் உட்காந்துட்டு செஞ்சும்போது ஃபஸ்ட்டு படுத்துக்கிட்டு செஞ்சு பாருங்கள். அடுத்தது அது எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். அடுத்தது வந்து உட்காந்து செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் சாயங்காலமாக நின்றுக்கிட்டு செஞ்சு பாருங்கள். அதாவது இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் செய்யும்போது சூரியனை பார்த்து செய்யணும், சாயங்காலம் செய்யும்போது சந்திரனை பார்த்து செய்யணும். அப்படி செய்யும்போது பார்த்திங்கன்னா உடம்புக்குள்ள அபரிதமான எனர்ஜி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்காது. இதை நீங்கள் செஞ்சு ஒரு பழகிட்டிங்கனாவே இந்த ஹேபிட் உடம்புக்குள்ளே வந்துச்சுன்னாவே உடம்புல உள்ள கெட்டதெல்லாம் வெளியில் போயிடும். ஏன்னா உடம்புக்குள்ளே அவ்வளோ இருக்குது. உடம்புக்குள்ளே சொல்ல முடியாத விஷயங்கள் நிறையா இருக்குது. அதெல்லாம் எடுத்து வெளியே விடணும்னா இதை நம்ம நல்லது உள்ளே போக போக கெட்டது வெளியே போயிடும்.
ஏன்னா நம்ம கூட்ட உடம்பு சுத்தமாக வர மாதிரி இந்த உடம்பை தள்ள கெட்டதை தள்ள நல்லது உள்ளே போயிட்டே இருக்கும். அதுக்கு தான் இதை செய்யணும் டெய்லி. அப்படிங்கும்போது நம்ம ஒரு நாளைக்கு 72,000 நாடி நரம்பையும் வேலை செய்ய வைக்கணும், 66,000 எண்ணங்களும் இது வைக்கணும், 21,600 சுவாசத்தையும் நம்ம இது பண்ண வைக்கணும். இதெல்லாம் செய்யும்போது உடம்பு ஆட்டோமேட்டிக்காக அற்புதமாக ஆரோக்கியமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதுதான் முதல்ல செய்யக்கூடியது. நம்ம ஒரு சுவாசம் எடுக்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் சுவாசம் வித்தியாசப்படுது இல்லையா? மனிதனுக்கு ஒரு 15 சுவாசம் ஒரு நிமிஷத்தில் நல்லா எடுத்து விட்டோம்னா இன்னும் குறைய என்ன ஆகும்னா நம்மளுடைய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் ஹெல்த்துக்கு உண்டானது. முதல்ல இதுதான். இதை நீங்கள் காலையில் இதை செஞ்சு பழங்கினாவே உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். சரி, இது வரைக்கும் சொன்னதெல்லாம் பயனுள்ளதாக இருந்தது எங்களுக்கு. அடுத்தது நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படி அதிகரிக்கிறது, என்ன மாதிரி உணவு பழக்கம்லாம் இருக்குது? நம்ம உடம்புக்கு நன்மை செய்யக்கூடியது உடம்புக்குள்ளே நிறைய இருக்கும். அதை இன்னும் நம்ம நிறைய டெவலப் பண்ணிக்கிறதுக்கு என்னென்னா காலை உணவுகள் நல்ல சத்துள்ள உணவுகளை சாப்பிட்ணும். சத்துள்ள உணவுகள் எதை நம்ம சாப்பிட்றோம்? நம்ம ஆக்சுவலி இட்லி தோசை அதை தான் சாப்பிடுவோம். அதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்தெல்லாம் இருக்காது. ஒன்லி மாவு சத்து தான் இருக்கும். ரைட்டுங்களா? நம்ம சத்துள்ள பழங்கிறது பழங்கள் தான். உணவு 3 ரகமாக பிரிக்கிறோம். ஒன்று ஹைஜீனிக் ஃபுட்டு, ஆகாயத்தில் விளையக்கூடியது. 2 மீடியம் காய்கள். 3வது கிழங்கு வகைகள், பூமி கடியில் உள்ளது. அதனால தான் ஆகாயத்தில் விளையக்கூடியதை இறைவனுக்கு படைத்தாங்க. அதுதான் ஹைஜீனிக் ஃபுட்டு. அதாவது நல்ல பழங்கள் சாப்பிட்டிங்கனாவே, எந்த பழமாக இருந்தாலும் சரி, பழங்கள்னு நீங்கள் எடுத்து சாப்பிட்டிங்கனாவே உடம்புல எதிர்ப்பு சத்து நிறையா கிடைக்கும். அதாவது நம்ம எதிர்த்து போராடக்கூடிய செல்கள் நிறையாக்கு எனர்ஜி கிடைக்கும். அதனால் காலை உணவு எடுத்த நம்ம உணவு பழங்கள், எந்த பழமாக இருந்தாலும் சரி, எதுவுமே கிடைக்கலன்னாலும் ஒரு கொய்யாப்பழம், ஒரு வாழைப்பழம், திராட்சை பழம், மாதுளப்பழம், ஏதோ ஒரு பழம் முழுசாக சாப்பிட்ணும். நீங்கள் ஒரு குட்டி பழமாக இருந்தாலும் முழுசாக சாப்பிட்ணும். அப்போ தான் அந்த பழத்தில் உண்டான சத்துக்கள் அப்படியே முழுசாக போய் சேரும். அதை எப்படி சாப்பிட்ணும்? நல்லா கடித்து தான் சாப்பிட்ணும். நம்ம கத்தியில் அரிஞ்சு அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நல்லா பல்லில் கடித்து நல்லா சாப்பிடணும். அது கொய்யாப்பழமாக இருந்தாலும் எந்த பழமாக இருந்தாலும் நீங்கள் கடித்து சுவைச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே உள்ளே போகும்போது என்ன ஆகும்னா உள்ளே தீமை செய்யக்கூடியதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வெளியே தள்ளிடும். இதுக்காக டைமிங் இருக்கா சார் சாப்பிட்றதுக்கு? அதெல்லாம் நம்ம எப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறோம் இல்லையா, அதுதான். அதுக்கு மொதல் உணவே பழங்கள். அது எனக்கு சில பேர் சொல்லுவாங்க, பழங்கள் தான் அருமையான உணவு, பழங்கள் சாப்பிட்டாவே ஆயில் நீடிக்கும். எனக்கு சாப்பிட்டு கட்டுப்படி ஆக மாட்டேங்குதுன்னு சில பேர் சொல்லுவாங்க, பசி எடுத்துருதுன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். 2 இட்லியோ தோசையோ எது வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். முதல்ல சாப்பிடக்கூடிய பழங்கள் தான். ஏன்னா காலங்காட்டி நம்ம டீ காஃபி சாப்பிட்ருவோம். அப்படிங்கும்போது ஒரு வாழைப்பழம் கூட சாப்பிட்டுக்கலாம், தப்பு இல்லை. அந்த சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா வெறும் கார்போஹைட்ரேட்டே போட்டு திணிக்கணும்னா பல பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிகம் வாய்ப்பு உண்டு. ஏன்னா இது நம்ம சாப்பிட்டாவே என்ன ஆகும்னா ஈஸியாக மலஞ்சலம் ஈஸியாக போகும். நார்ச்சத்து உள்ளது, ரைட்டுங்களா? அடுத்தது தான் நம்ம எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் விட்டோம்னா வயிற்றை க்ளீன் பண்ணுற மாதிரி. வயிற்றை க்ளீன் பண்ணி வைக்கிறதும் எப்படின்னா, ஒரு பழங்கள் எடுத்துகிட்டு முன்னாடியே நல்லா உள்ள சுற்றி எல்லாம் வெளியில் போயிடும். அது குடலுக்குள்ளே ட்ராவல் ஆகிறது ஈஸியாகும். இதை போய் எல்லாம் போட்டு மாவே போட்டு நம்ம திணிச்சோம்னா நம்ம போய் அடைச்சிக்கிச்சுன்னா இது வரதே கஷ்டமாக இருக்கும். அதனால தான் மலச்சிக்கல் ஏற்படுறதுக்கு மூல காரணமே இது தான். அதனால தான் ஒரு காலை உணவு, முதல் உணவு பழங்கள். பழங்களை எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம முன்னெல்லாம் ஒரு கோயிலுக்கு போனோம்னா என்ன சாப்பிடுவோம்? சாமிக்கு படைச்சிட்டு அந்த பழமும் அந்த தேங்காயும் தான் சாப்பிடுவோம். அதுதான் ஹைஜீனிக் ஃபுட்டு. அது சாப்பிட்டா நீங்கள் ஃபுல்லும் பசியே இருக்காது. ஏன்னா நல்ல உங்களுக்கு சத்து உள்ளது. அந்த நம்ம சாப்பிட தான் என்ன ஆகும்னா குடலெல்லாம் சுத்தமாகும். அதுக்கு தான் பழங்கள் அதிகம் எடுத்துக்க உள்ளே இருக்க கழிவுகள்லாம் முறையாக வெளியே வரும். அதனால தான் முதல்ல பழங்கள் எடுக்கிற 3 வேளையுமே சாப்பிட்லாம், தப்பு இல்லை, சாப்பிட்லாம். அதை நம்ம சாப்பிட என்ன பார்த்திங்கன்னா உடம்பு நல்லா பழன்னு வரும். ஆனால் உடம்புல இருக்க கிருமியெல்லாம் வெளியில் போயிடும். நம்ம ரெகுலராக எடுத்துக்க எடுத்தோடனே 3 வேளை நம்ம பழமெல்லாம் சாப்பிட முடியாது.
பழக்கத்துக்கு வராது. அதனால் என்ன பண்ணுவோம், மொத்த வேலை மட்டும். அடுத்தது கொஞ்சம் சாப்பிட்டது, பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் அடுத்த இட்லி தோசை. அதே மாதிரி மத்தியானம் ஒரு பழம், அதுக்கப்புறம் மீல்ஸு, அதுக்கப்புறம் நைட்டுக்கு பழம், மீல்ஸ், டிஃபன் ஏதாச்சும் சாப்பிடுவோம். அப்புறம் கொஞ்சம் பழகினதுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடணும். ஓகே சார். வெறும் நீங்கள் வந்து பழங்களே சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, மோஷன் வராது. ஏன்னா கார்போஹைட்ரேட் சாப்பிட்டிங்கன்னா தான் மோஷன் வரும். இப்போ பழங்கள் சாப்பிட்டிங்கன்னா யூரினாக போயிடும். ஓகே. அதனால தான் பழங்கள் சாப்பிடும்போது குடல்லாம் சுத்தமாக இருக்கும். நம்ம இதுதான் ஃப்ரூட்ஸ் தெரப்பி. இதை நம்ம எடுத்துக்க உடல்லாம் சுத்தமாயிரும். அப்போ என்ன ஆகும்னா, உடம்பு ஆரோக்கியத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிடுவோம். முதல் கட்டம் க்ளீன் பண்ணுறது மாதிரி அடுத்த கட்டம் கொஞ்சம் அடுத்தது உங்களுக்கு போகும். இதை செய்ய செய்ய என்ன ஆகும்னா, உடம்புல நல்ல வித்தியாசங்கள் வரும். அதாவது நல்ல குணங்கள் மாறும். அடுத்தது நல்ல உடம்புல இருக்கிறத வித்தியாசம் தெரியும். சில பேரெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பழங்கள்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்க, குணமே மாறிடும். ரொம்ப சாஃப்ட் டைப்புக்கு வந்துடுவாங்க. இதெல்லாம் சாப்பிட்டு இது செய்கிறதுக்கு பழங்கள்லாம் சாப்பிடும்போது என்ன சீசனுக்கு எது கிடைச்சாலும் சரி, சீசனே இல்லைன்னாலும் எப்பொழுதுமே வாழைப்பழம் கிடைக்கும். வாழைப்பழம் 2 வாழைப்பழம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாவே போதும். அதுக்கு தேவையானது அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம், மற்றதை சாப்பிட்டுக்கலாம். இதை சாப்பிட்டிங்கனாவே என்ன ஆகுன்னா, குடல்லாம் நல்லா சுத்தமாயிரும். நம்ம எதிர்த்து போராடக்கூடிய எனர்ஜி உள்ளே வந்துடும். சில கிருமிகள்லாம் வந்து நம்ம உடம்புக்குள்ளே எது வந்தாலும் ஃபோர்ஸாக இருக்கும். அதெல்லாம் எதிர்த்து போராடக்கூடியது பழங்கள் தான். அதனால தான் என்ன பண்ணுவாங்க, பழங்கள் சாப்பிட்டாவே ஆயுளை நீடிக்கக்கூடியது. இது கம்மி. நம்ம வெறும் இதே சாப்பிட்டோம்னா அதில் வந்து சத்துக்கள் இருக்காது. அதாவது எந்த ஒரு பொருளில் உங்களுக்கு வண்டோ இதோ வைக்குதோ அதில் உயிர் இருக்குன்னு அர்த்தம், உயிர் சத்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். வண்டே வைக்கல அப்படின்னா அதில் சத்தே இல்லைன்னு அர்த்தம். ப்ரிசர்வேட்டிவ் பண்ணுறாங்க இல்லையா? இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுடைய நம்மளோட அம்மா அப்பாலாம் பார்த்திங்கன்னா அரிசியாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா வண்டு வைக்கும் தெரியுங்களா? வண்டு வச்சோன்னே என்ன பண்ணுவோம், வெயிலில் காய வச்சு வைப்போம். அப்போ நான் உள்ளே எப்படி வந்தது நல்லா இருக்கு. ஆனால் இப்போ இருக்க அரிசிக்கு பார்த்திங்கன்னா வண்டே வராது. ஏன்னா எல்லாம் கெமிக்கல்னால அது வண்டு வராது. ஆனால் எத்தனை வருஷமாக இருந்தாலும் கெடாமல் இருக்கும். ஆனால் அது அப்படி கிடையாது. எதுலெல்லாம் வண்டு இருக்குதோ, சொத்தை வைக்குதோ, அதுதான் சத்து உள்ளது. அது என்ன பார்த்திங்கன்னா அதுதான் வந்து நாட்டுது அப்படிம்பாங்க. நாட்டு காய்கள் பழங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹைப்ரிட்டு இது மாதிரிலாம் வரவே வராது. நம்ம சத்து உள்ளதுன்னு பார்த்திங்கன்னா நாட்டு லோக்கல் ரகங்கள், அதுதான் நம்ம உணவுக்கு. அது எப்பொழுதும் உள்ளது, எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது பழங்கள் தான். அது இந்த சீசன்லாம் கொய்யா இதெல்லாம் சாப்பிட்லாம். இது சாப்பிட என்ன ஆகும்னா நம்ம உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி அதிகம் கூட்டும். அதுதான் நம்ம இந்த பழக்க வழக்கத்தில் கொண்டு வரணும். இதை செஞ்சாவே போதும். உடம்புக்கு நல்லா உடம்பு கொஞ்சம் பிக்கப் பண்ணிச்சுனாவே அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிடும். நம்ம ஒரு 10% இன்புட்டு கொடுக்கணும். இன்புட்டு கொடுத்தா தான் ரிசல்ட் வரும். கொஞ்ச நாச்சும் பிக்கப் பண்ணிடுச்சுன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது மாதிரி ஓடிட்டே இருக்க முடியாது. அது மாதிரி தான் நம்ம உடம்பு. இது ஒரு மெஷின் தான். இந்த மெஷினுக்கு என்ன வேணாலும் கொடுக்கணும், நல்ல உணவு கொடுக்கணும், நல்ல உறக்கம் கொடுக்கணும், நல்ல ஓய்வு கொடுக்கணும், நல்ல வேலை கொடுக்கணும், அதுக்கு எல்லாத்துக்கும் மனசை சந்தோஷமாக வச்சுக்கணும். இதெல்லாம் இருந்துன்னா உடம்பு ஆரோக்கியத்துக்கான டிப்ஸு தான். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் வந்துக்கிட்டே இருந்தோம்னா இன்றைக்கி எல்லாத்துக்கும் மன அழுத்தம், மன இறுக்கம், மனக்கவலை இதே தான் எல்லோரும் பேசுகிறாங்களே ஒழிய நான் நல்லா இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கிறேன்னு யாரும் சொல்கிறதே இல்லை. காரணம் இதுவும் ஒன்று, நம்ம உணவு முறையும் ஒன்று. அந்த உணவு முறையில் இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆயிரும். இதை கொஞ்சம் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா ஒன்றை கற்றுக்கணும், அதுக்கு அடுத்தது தான் போக முடியும். எடுத்தோடனே போய் நம்ம எல்லாம் திணிச்சிட முடியாது. கொஞ்சம் ஃபஸ்ட்டு இந்த மூச்சு பயிற்சியில், அடுத்தது உணவுக்கு நம்ம வந்துட்டோம். சரி, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற ஆண்கள்லாம் வந்து தூக்கம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சில டிப்ஸு நீங்கள் சொல்கிறீங்களா? ஒரு மனிதனோட ஆவரேஜ் தூக்கம் வந்து பார்த்திங்கன்னா 6-8 மணி நேரம் தூங்கணும். ரைட்டுங்களா? தூங்கும்போது எப்படின்னா நல்ல ஆழ்ந்த நித்திரைக்கு போகணும். எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் தூங்கணும். அப்படின்னா நல்ல இப்போ நம்ம சொன்ன மாதிரி இப்போ எந்த ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடியும் நல்ல கைகாலெலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இப்போ யாருக்கெல்லாம் தூக்கம் அதிகம் இல்லையோ இல்லை குறைவாக இருக்குதோ அவங்கெல்லாம் இதை செய்யலாம். நல்லா என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம உட்காந்து ஒரு 10 சுவாசத்தை எடுத்து கொடுக்க சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி நல்லா கைகாலெலாம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா படுத்துக்கிட்டு ஒரு 20 சுவாசம் படுத்துக்கிட்டு நல்லா ப்ரீத் இன் பண்ணி
ப்ரீத் அவுட் பண்ணணும். ப்ரீத் இன் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணணும். நல்லா இது பண்ணிவிட்டு ஏதாச்சும் சேட் பண்ணணும் மந்திரங்கள். இப்போ நீங்கள் எதுவுமே இல்லைன்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லலாம். இல்லை எதுவுமே தெரியலனாலும் உங்கள் பேரையே ஒரு 108 தடவை சொல்லுங்கள். இதுக்கு மேலே பெரும் இதே எதுவுமே இல்லை. ஏன்னா உங்களுக்கே உருவேற்றலாம். ரைட்டுங்களா? உங்கள் பேரை சொல்லி முன்னாடி மட்டும் ஓம் போட்டுக்குங்க. ரைட்டுங்களா? ஓம்ங்கிறது பிரபஞ்சம். ரைட்டுங்களா? யூனிவர்ஸ். அந்த யூனிவர்ஸை உங்கள் பேர் மூலயமா உள்ளே இழுக்கிறீங்க, வெளியே விட்றீங்க. ரைட்டா? அப்போ இது என்னன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், எது போகாத இடத்துலையும் காற்று உள்ளே போகும். அப்போ உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடம்பு ஃபுல்லும் எல்லாத்துக்கும் வேலை கொடுக்கும் உங்கள் பேர். இது வந்து ஆதியும் அங்கமும் எல்லாம் அதுதான். நீங்கள் நல்லா இது சாட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா உங்கள் பேரை சொல்லி இழுங்க, இது ஓமை சொல்லி விடுங்க, உங்கள் பேரை சொல்லி இழுங்க, ஓமை சொல்லி விடுங்க. இப்படியே விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களை அறியாமலேயே ஒரு 20 தடவைக்கு மேலே நீங்கள் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக தூக்கத்துக்கு போயிடும். நீங்கள் அப்படியே ஆழ்ந்த நித்திரைக்கு போயிடலாம். ரைட்டுங்களா? சில பேர் சொல்லுவாங்க, நான் 12 மணி வரைக்கும் தாங்க எனக்கு தூக்கம் வருது, அதுக்கப்புறம் வரலைங்க அப்படிம்பாங்க. சில பேர் 3 மணிக்கு மேலே தாங்க எனக்கு தூக்கமே வருது, பிறண்டு படுக்கிறவங்க தூக்கமே வர மாட்டேங்குது அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மனக்கழிவுகள் நிறையா இருக்கும். அந்த மனக்கழிவை எடுக்கிறதுக்கு தான் இந்த டிப்ஸே. ரைட்டுங்களா? நிறையா பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா மைண்டு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அந்த மைண்டு டிஸ்டர்பன்ஸ் ஆகும்போது நர்வஸ் டிஸார்டர் ஆகும். இப்போ ஓய்வு கொடுக்குற நேரத்தில் அதை விழிக்க வச்சுருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அப்போ உடம்புல உள்ள ஹார்மோன்ஸு குறையும், சுரக்காது. அப்போ காலையிலேருந்து 6 மணி வரைக்கும் ஆக்டிவான ஹார்மோன்ஸு சுரக்கும். இன்ஆக்டிவான ஹார்மோன்ஸு 6 மணிலேருந்து பகல் 6 மணி வரைக்கும். இப்போ இதில் ஏறி இதில் இறங்கும், அதில் ஏறி இதில் இறங்கும். அப்போ ஸ்லீப்புக்கான ஹார்மோன்ஸு குறையும். அப்போ நீங்கள் 6லேருந்து இப்போ எப்படி பார்த்தாலும் 6லேருந்து 10க்குள்ளே தூங்குகிற நேரம் அது அவங்கவுங்க சூழ்நிலையை பொறுத்து. ரைட்டுங்களா? சில பேர் 6-7க்கெலாம் படுத்துருவாங்க, சில பேர் 8 மணிக்கு படுப்பாங்க, சில பேர் 10 படுக்கிறதுக்கே 12-1 மணி ஆகிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அப்போ போனோடனே உங்களுக்கு ஆழ்ந்த தூக்கம் வந்துடாது. அதுக்கு தான் இந்த இதை சொல்லிக் கொடுக்குறோம். இது செய்யும்போது என்ன ஆகும்னா, எப்படியாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா 7 மணிக்கெலாம் சாப்பிட்டுறணும், 9 மணிக்கெலாம் போய் படுத்துடணும். தூக்கம் வருது வரல, நீங்கள் போய் படுத்துடணும். படுத்துட்டு இப்போ இந்த சொன்ன முறையை நல்லா மூச்சு காற்றை இழுத்து விடும்போது என்ன ஆகும்னா, ஒரு 2-3 நாளைக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். 3ஆம் நாள்லேருந்து அது உடம்பு பிக்கப் பண்ணிக்கும், அப்படியே தூக்கத்தை வர வச்சிடும். நீங்கள் ஒரு ஒரு 20 கூட போகணும்னு வச்சுங்களேன், அடுத்தது பார்த்தீங்கன்னா 10க்கு உங்களுக்கு தூக்கம் வந்துடும். உங்கள் உள்ளே இருக்கிறதெல்லாம் கழிய ஆரம்பிச்சிருது, கழிய ஆரம்பிச்சு வெளியேற ஆரம்பிச்சிருது. அப்போ உள்ளே இருக்கிறதெல்லாம் மன அழுத்தம்லாம் குறைய ஆரம்பிக்க இது அப்படியே உள்ளே போகும்போது என்னன்னா நல்லா ஆழ்ந்த தூக்கம் வரும். அன்னைக்கு தூக்கத்தை பாருங்கள் எப்படி இருந்துன்னு பாருங்கள், அருமையாக இருக்கும். ஏன்னா நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா அதுதான் ஒரு ப்ரேயர்னு சொல்கிறது. சில பேர்த்துக்கு பிடிக்கும், சில பேர்த்துக்கு பிடிக்காது. அதனால் பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் உங்கள் மனசை நீங்கள் தூய்மைப்படுத்திக்கணும், உங்கள் இது பண்ணணும். அப்படின்னா இதை நீங்கள் செய்யும்போதே ஆட்டோமேட்டிக்காக பிராணசக்தி போகும்போது எல்லாத்தையும் வெளியே ஏற்றிடும். இதை ஏற்ற உள்ளே இருக்கிறதுலாம் வெளியில் போய்டும் ஆட்டோமேட்டிக்காக. இதை நீங்கள் டெய்லி செய்யலாம். இதை டெய்லி நீங்கள் செஞ்சிங்கனாவே உடம்புக்கு நல்ல ஒரு ஆக்டிவான எனர்ஜி இருக்கும். இது இன்றைக்கி கிடைச்சதை நாளைக்கு அதை அணிவிக்கலாம். இன்றைக்கி நீங்கள் நல்லா தூங்குனீங்கன்னா நாளைக்கு உடம்பு எப்படி இருக்கும்? ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுதான் காரணம். இதை நீங்கள் டெய்லி செய்ய உடம்பு அப்படியே மாறும், புதுசாக மாறும். இப்போ வேணால் ஒரு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ உங்கள் முகத்திலே பாருங்களேன், நல்ல ஒரு ஆக்டிவாக திரும்ப நல்லா நிமிர்ந்து உட்காருங்களேன். நல்ல ஒரு 10 சுவாசம் நல்லா இழுத்து விடுங்களேன். நல்லா சுவாசம் இழுக்கும்போது வயிறு வெளியில் வரணும், சுவாசம் விடும்போது வயிறு உள்ளார போகணும். சுவாசம் எடுக்கும்போது வயிறு வெளியில் வரணும், சுவாசம் விடும்போது உள்ளார போகணும். வயிறை வைக்க உள்ளே இருக்க கார்பன் டை ஆக்சைடெலாம் வெளியில் வந்துடும். அப்போ என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக குடலில் இருக்க கழிவுகள்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். இதை நீங்கள் எப்போ செஞ்சாலும் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சு செய்யணும். தண்ணி குடிச்சு செஞ்சிங்கன்னா என்ன ஆகுன்னா, உங்களுக்கு சில இதெல்லாம் உள்ளேருந்து வராதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வர வச்சிடும். நல்லா
நம்ம உடம்புல உள்ள பஞ்சபூதத்தில் வந்து நீர், நிலம், காற்று அதோடு சேர்த்து நெருப்பும் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆகாய சக்தி உங்கள் உடம்புக்குள்ளே வந்துடும். இதை நான் 3 தூண்டுனாவே இது 2ம் சப்போர்ட் பண்ணி ஆகாயத்தில் இருக்க வர வச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வெளியே வந்துடும். எதுக்குன்னா வெறும் வயிற்றில் செய்யக்கூடாது. இதெல்லாம் க்ளீனிங் ப்ராசஸ் ஆகிறதுக்கு தான் ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறது. ஒரு டம்ளர் ஒரு 200 ml தண்ணியை குடிச்சிட்டு நீங்கள் நல்லா மூச்சு காற்றை இழுத்து நீங்கள் விட உடம்புக்கு தகுந்த இதே மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது மைண்டு அப்படின்னாலும் இதை நீங்கள் செய்யலாம். இதை நீங்கள் செய்ய என்ன கேட்டிங்கன்னா நல்ல மாற்றங்கள் அடையும். அதே மாதிரி நல்ல ஐடியாக்கள் கிடைக்கும். இது எப்படி ஐடியா கிடைக்கும்னா இதுதான் பிரபஞ்ச ரகசியமே. சில சூட்சமெல்லாம் வெளியில் வராது. அதில் எதுவும் ஒன்று இதை நீங்கள் யாரெல்லாம் ஒருத்தங்க கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க வந்து பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆவாங்க. அதுதான் நம்ம வருமத்துலேயும் கொண்டைக்குழி வருமோன்னு சொல்கிறது. அந்த கொண்டைக்குழி வருமோ ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிரும். நம்ம அந்த பிரபஞ்ச ஆற்றலை இழுக்கும்போது ஆக்டிவேட் ஆகும்போது கொண்டைக்குழி வருமோ ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இதுதான் அதனால தான் உச்சந்தலைக்கு இழுத்து மூலாதாரத்தில் கொண்டு விட்றோம். அப்படிங்கும்போது நல்ல ஃபோர்ஸாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதெல்லாம் செய்யுங்க. இதெல்லாம் சின்ன டிப்ஸு. இது அதாவது சின்ன டிப்ஸு தான் பெரிய ரிசல்ட்டை கொடுக்கும். பெருசாக நம்மள ஒன்றும் பெருசாக இருக்கணும்னு எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. சின்ன இதுதான் பெரிய பலனை தரும். சார் நீங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் இந்த மாதிரி எதாவது பயிற்சி கொடுக்குறீங்களா சார்? நம்ம ஆன்லைன் மூலியமாக இந்த உடம்பு சம்மந்தப்பட்டது, மனசு சம்மந்தப்பட்டது இதுக்கெல்லாம் வந்து ஆன்லைன் மூலியமாக நம்ம பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம். அது பார்த்திங்கன்னா உடம்பு எப்படி வச்சுக்கலாம், மனசை எப்படி வச்சுக்கலாம், உடம்புல உள்ள சக்கரங்களை எப்படி இயக்கிக்கலாம், உடம்புக்கு உண்டான ஆற்றலை எப்படி வர வச்சுக்கலாம், அது எந்த மாதிரி உணவு மூலியமாக பயிற்சி மூலியமாங்கிறது ஆன்லைன் மூலியமாக கிளாஸ் எடுக்கிறோம். அது இல்லாமல் வர்மக்கலையும் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். இது யாரும் தேவைப்படுறவங்க பயிற்சியில் வந்து கலந்துக்கலாம். அதாவது இந்த பயிற்சி எடுக்கும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உடம்பு நல்ல உற்சாகமாக இருக்கும், மனசும் நல்ல சந்தோஷமாக இருக்கும். நம்ம தொடர்ச்சியாக நம்ம அந்த பயிற்சிலாம் செய்யும்போது நம்மளை அறியாமலே நம்மளுக்குள்ள எனர்ஜி நிறையா வரும், நல்ல ஐடியாக்கள் வரும், நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், ஒரு பொருளாதார முன்னேற்றம். எதுக்கெல்லாம் நம்ம வேண்டி செய்கிறோமோ அதெல்லாம் நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். சில பேருக்கு வேலை இல்லாதவங்க இருப்பாங்க, நல்ல வருமானம் இல்லாதவங்க இருப்பாங்க. இதெல்லாம் செய்யும்போது நல்ல அவங்களோட முன்னேற்றம் நல்லா இருக்கும். ஏன்னா இது எல்லாமே பிரபஞ்ச ரகசியம்தான். அந்த இதெல்லாம் நம்ம எல்லாத்துக்கும் போய் சேரணுங்கிறது அந்த பயிற்சி முறையெல்லாம் சொல்லி கொடுக்குறோம். இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க கற்றுக்கலாம். இவ்வளோ நேரம் சார் சொன்ன தகவல் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரியும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நம்ம சேனலோட டாப் 4 வீடியோஸ் இதுதான். இதை பார்த்தும் பயனடைஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.